தமிழ்நாட்டிற்கு 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி நேற்றைய தினம் வருகை தந்திருந்தார். தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்த பிரதமர் மோடி தற்போது திருச்சியிலிருந்து புறப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்ல இருக்கிறார். இதன் அடிப்படையில் தற்போது திருச்சி விமான நிலையத்திற்கு சாலை மார்க்கமாக பிரதமர் மோடி சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வழி நெடுகிலுமே பாஜக தொண்டர்கள், பொதுமக்கள் வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, பிரதமர் மோடியினுடைய இன்றைய நிகழ்ச்சி நிரல் திட்டங்கள் என்னென்ன? நிச்சயமாக தமிழகத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று மாலை தூத்துக்குடி வந்தடைந்தார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். தூத்துக்குடியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழகத்திற்கான வளர்ச்சி திட்டங்களான சுமார் 4800 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்தார். பின்னர் அங்கிருந்து தனி விமானம் மூலயமாக திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்தில் நேற்று பாஜக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அவருக்கு பலத்த வரவேற்பு வழங்கியிருந்தனர். குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நேற்று சந்தித்து அவரை வரவேற்றிருந்தார். இந்நிலையில் தான் நேற்று இரவு திருச்சி பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் நேற்று இரவு தங்கியிருந்தார். இன்று அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய ராஜேந்திர சோழன் முப்பெரு விழாவில் பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். இதற்காக திருச்சியிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு தற்போது சாலை மார்க்கமாக வந்து அடைந்துள்ளார். குறிப்பாக திருச்சி அவர் தங்கியிருந்த விடுதியிலிருந்து வழிநெடுகிலும் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் அவருக்கு மிகுந்த வரவேற்பை வழங்கினர். சாலையில் இருபுறமும் மக்கள் திரண்டிருந்து அவருக்கு கோஷமிட்டு வரவேற்றதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் அனைத்து தரப்பினரையும் கையசைத்தபடியே தற்போது மோடி அவர்கள் விமான நிலையத்தை வந்து அடைந்துள்ளார்கள். இங்கிருந்து அவருக்கு நான்கு ஹெலிகாப்டர்கள், சிறப்பு ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக அரியலூர் செல்கிறார். அரியலூரிலிருந்து கங்கை கொண்டபுரத்திற்கு அந்த சாலை மார்க்கமாக செல்கிறார். இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புகளும் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெறக்கூடிய முதலாம் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் முதலில் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று அவர் உரையாற்றுகிறார். பின்னர் அங்கு இருக்கக்கூடிய கோவில்களில் வழிபாடுகள் நடத்திய பின்பு அங்கு இருக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சுமார் இங்கிருந்து 12 மணிக்கு அவர் சென்று அடையலாம் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு ஒரு 2 மணி நேர நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக ஏற்கனவே அரசு தரப்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் முடித்துக் கொண்டு மீண்டும் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்டபுரம் வந்து அங்கிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலியமாக வந்து அடைகிறார். மீண்டும் இவருக்கு, அதாவது டெல்லி வழி அனுப்புவதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்களை வழி அனுப்புவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் பலர் வந்து நேரடியாக வழி அனுப்ப திட்டமிட்டுள்ளனர். சரியாக 2 மணியிலிருந்து 2:30 மணிக்கு இவருடைய டெல்லி செல்லக்கூடிய பயணம் என்பது திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக பாரதிய ஜனதா கட்சியினர் பல்வேறு நிர்வாகிகள் சந்திப்பதற்கான முன் ஏற்பாடுகளையும் அனுமதிகளையும் பெற்று தற்போது காத்திருக்கின்றனர். ரஃபீக் ராஜா, நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இதற்கிடையே மற்றொரு செய்தியாளர் இஸ்லாம் நம்மோடு இணைகிறார். இஸ்லாம், தற்போது பிரதமர் மோடி விமான நிலையத்திற்கு வந்து விட்டாரா? சரியாக எத்தனை மணிக்கு ஹெலிகாப்டர் புறப்பட இருக்கிறது? விவரங்கள் என்ன? 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை விழாவிற்காக பங்கேற்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி மாநிலத்திலிருந்து புறப்பட இருக்கிறார். திருச்சி மாநிலத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அவர் கங்கை கொண்ட சோழபுரம் வருகை தருகிறார். இன்று கங்கை கொண்ட சோழபுரம் அருகே இருக்கக்கூடிய பொன்னேரியில் அந்த ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான ஹெலிகாப்டர் இறங்க தளம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு அவர் சாலை மார்க்கமாக வருகிறார். சாலை மார்க்கமாக வரக்கூடிய பிரதமருக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் கூட்டணி கட்சியான அதிமுகவினரும் வந்து உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து தயார் நிலையில இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்த பின்பு பிரதமர் நரேந்திர மோடி இங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி வந்து முதலில் வந்து பார்வையிடுகிறார். இந்த ஆடி திருவாதிரை விழா கடந்த ஒரு 23ஆம் தேதி தொடங்கி வந்து நடைபெற்று வருது. இன்றுதான் இறுதி நாள். 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய அந்த ஆடி திருவாதிரை திருநாளுடைய இறுதி நாளில் தான் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பங்கேற்கிறார். முதலில் வந்து அந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்க அந்த கண்காட்சியை வந்து பார்வையிடுகிறார். தொடர்ந்து அவர் கோயிலை வந்து சுற்றி பார்க்கிறார். அதனைத் தொடர்ந்து கோயிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து கோயிலுக்கு அருகே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியில ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை பிறந்த நாளான ஆடி திருவாதிரை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி வந்து கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை
இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய ஆதீனங்கள் வந்து இந்த சைவ சித்தாந்த ஆதீனங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறாங்க. மேலும் வந்து ஓதுவார்கள் தேவாரம் பன்னிசை பாடல்களை வந்து பிரதமர் முன்னிலையில் வந்து பாட இருக்காங்க. இது தவிர முக்கிய நிகழ்வாக இசைஞானி இளையராஜாவுடைய திருவாசகம் வந்து அங்க இசை நிகழ்ச்சியும் வந்து அந்த அரங்கில் வந்து நடைபெறுகிறது. இதனை முழுவதுமாக பிரதமர் நரேந்திர மோடி வந்து கேட்க உள்ளார். தொடர்ந்து ராஜேந்திர சோழனின் நினைவாக நினைவு நாணயம் ஒன்றையும் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அந்த நிகழ்ச்சியை வெளியிட்டு அங்க வந்து விழா பேருரை வந்து ஆற்ற இருக்கிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டு தயார் நிலையில உள்ளது. கிட்டத்தட்ட இங்கு 3000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடியை காண்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் அதே போல அதிமுகவை சேர்ந்தவர்களும் இந்த பகுதியில் குவிந்திருக்காங்க. அதே போல இந்த ஊர் பொதுமக்களும் இந்த பகுதிக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி காண்பதற்காக வந்து காத்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஹெலிகாப்டர் மூலம் பொன்னேரியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு வந்து வருகை தர உள்ளார். இஸ்லாம், நீங்கள் அரியலூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம் இஸ்லாம். இதற்கிடையே ரஃபீக் ராஜா நம்மோடு இணைகிறார். ரஃபீக் ராஜா, தற்போது பிரதமர் மோடி விமான நிலையத்திற்கு சென்று விட்டாரா? ஹெலிகாப்டர் சரியாக எத்தனை மணிக்கு புறப்பட இருக்கிறது? நிச்சயமாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது திருச்சியில் நேற்று இரவே வந்து தங்கியிருந்தார். தற்போது சாலை மார்க்கமாக வழிநெடுகிலும் உள்ள தொண்டர்களை கையெழுத்து உற்சாகமாக அவருடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்ட மோடி அவர்கள் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் மதுரை திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்தார். விமான நிலையம் வரையிலும் பாஜக தொண்டர்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் பல்வேறு வரவேற்புகளை அவர்களுக்கு வழங்கியிருந்தனர். சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் மோடி அவர்களுடைய கான்வாய் வாகனம் வந்து திருச்சி விமான நிலையத்தை உள்ளே சென்றுள்ளது. குறிப்பாக இவர் வருவதற்கு மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கு இருக்கக்கூடிய 4 ஹெலிகாப்டர்களை சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டது. சோதனை ஓட்டங்கள் வந்து மோடி அவர்களை அழைத்துச் செல்வதற்காக தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது பாரத பிரதமர் அவர்கள் சரியாக அந்த ஹெலிகாப்டர் நிறுத்திருக்கக்கூடிய அந்த தளத்தை அடைந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் செல்ல உள்ளார். அங்கு நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட பின்னர் சுமார் 2 மணி நேரம் கழித்து அதே மார்க்கமாக ஹெலிகாப்டர் மூலியமாக திருச்சி விமான நிலையத்தை வந்தடைகிறார். 2.5 மணிக்கு மேலாக திருச்சியிலிருந்து நேரடியாக டெல்லி செல்வதற்கான பயண ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டுள்ளது. ரஃபீக் ராஜா, சரியாக 2:30 மணியளவில் திருச்சியிலிருந்து டெல்லிக்கு மீண்டும் பிரதமர் புறப்பட இருப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் தலைவர்களை சந்திக்க, கூட்டணி கட்சி தலைவரை சந்திக்க ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? அது தொடர்பான என்ன தகவல் இருக்கு? நேற்று இரவு திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாஜக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் சந்தித்திருந்தனர். ஏற்கனவே முன் திட்டமிட்டபடி அனுமதி பெறாமல் இருந்தாலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முக்கிய கூட்டணி கட்சி தலைவர் என்பதால் அவருக்கு உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பாரத பிரதமர் மோடி அவர்களை நேற்று சந்தித்து அவர்களை வரவேற்றார். இந்த நிகழ்வின் போது அனைத்து கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர். ஆனால் இன்று மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அரியலூர் செல்வதற்காக திட்டமிடலில் அந்த அதிமுக நிர்வாகிகளுடைய பெயர் பட்டியல் இல்லை. குறிப்பாக புரோட்டோகால் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட மாநகர ஆணையாளர் மற்றும் மாவட்டத்தினுடைய மந்திரிகளுடைய பெயர் பட்டியல் தான் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் வழக்கமாக அந்த பாரதிய ஜனதாவுடைய முக்கிய நிர்வாகிகள் பட்டியல் பெயர் மட்டுமே 18 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி பெறப்பட்டுள்ளது. அதே போல் மீண்டும் மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையம் வந்த பின்பு டெல்லி செல்வதற்கு அவரை வழியனுப்பும் நிகழ்வின் போதும் அதிமுகவுடைய நிர்வாகிகள் பட்டியல் இதுவரை இடம்பெறவில்லை. குறிப்பாக மீண்டும் சந்திக்கலாம் என்ற தகவல் உள்ளது. ஆனால் முறையான அனுமதி இதுவரை பெறப்படாததால் அவர்களை சந்திப்பதை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இல்லை, நேற்று போல் உடனடியாக அனுமதி பெற்று யாரும் அதிமுக சார்பாக வந்து சந்திக்கிறார்களா அல்லது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வந்து சந்தித்து அவருடன் கூட்டணி சம்பந்தமாகவும் தற்போதைய அரசியல் சூழல் சம்பந்தமாகவும் பேச வாய்ப்பு உள்ளதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். ரஃபீக் ராஜா, பிரதமர் திருச்சியில் தங்கியிருந்த இடத்திலிருந்து தற்போது விமானம் நிலையம் வரை அவர் வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அவருக்கு பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களிடையே எந்த அளவிற்கு வரவேற்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு? அது தொடர்பான தகவலையும் பகிர்ந்துக்கங்க.
நிச்சயமாக திருச்சி பேருந்து நிலையம் அருகே தனியார் விடுதியில் தான் பாரத பிரதமர் அவர்கள் தங்கியிருந்தனர். அந்த விடுதியிலிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் இந்த திருச்சி விமான நிலையம் என்பது அமைந்துள்ளது. குறிப்பாக திருச்சி கண்டோன்மெண்ட், தபால் நிலையம், சுப்பிரமணியபுரம், சிவிஎஸ் டோல்கேட், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் போன்ற சாலையை கடந்துதான் திருச்சி விமான நிலைய சாலையை அடைய வேண்டும். இந்த 10 கிலோமீட்டர் தூரத்திலும் சாலையின் இருபுறங்கள் மற்றும் ஒரு சில இடங்களில் ஒருபுறங்களில் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் அதிமுக கட்சியினர் தங்களது பாரதிய ஜனதா அதிமுக கட்சி கொடிகளை ஏந்தி பாரத பிரதமர் மோடி வாழ்க என்ற கோஷத்துடனும் மலர் தூவியும் அவரை வழிநெடுகிலும் வரவேற்றிருந்தனர். இது மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஆங்காங்கு அனைத்து தரப்பு பொதுமக்களிடம் அவர்கள் நேரடியாக அந்த இரு சாலையின் இருபுறங்களும் மோடி அவர்களை வரவேற்ற காட்சிகளை கண்முன்னால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இது காலையில் இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக மக்களின் வழிநெடுகிலும் தங்களை வரவேற்ற அந்த காட்சியை பாரத பிரதமர் பார்த்து மிகுந்த முக மகிழ்ச்சியுடன் சாலையில் இருபுறமும் இருந்த அந்த மக்களை பார்த்து கையசைத்தும் வணக்கம் தெரிவித்தும் நன்றி தெரிவித்தும் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இது போன்ற உற்சாகமான வரவேற்பு என்பதுதான் தற்போது இன்று வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடலாம். ரஃபீக் ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. தமிழ்நாட்டிற்கு 2 நாள் பயணமாக வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி நேற்றைய தினம் தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்தித்து உரையாடினார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் திருச்சியிலிருந்து தற்போது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹெலிகாப்டர் புறப்பட தயாராக கொண்டிருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சங்கர் இணைப்பில் இருக்கிறார். சங்கர், விவரங்கள் என்ன சங்கர்? அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழ பிரகதீஸ்வரர் கோவில் நடைபெறும் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் ஆடி திருவிழா விழாவில் ஒன்றிய பிரதமர் திருச்சியிலிருந்து கலியவட்டம் புறப்பட்டு கங்கை சோழ அருகே உள்ள பொன்னேரி பிரேசப்பட்ட ஹெலிகாப்டர் தளத்திற்கு வர இருக்கிறார். அங்கிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பிரதமர் மோடி அவர்கள் கோவிலுக்கு செல்ல இருக்கிறார். இடதுபுறத்தில் உள்ள பொதுமக்கள் இருபுறங்களும் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். சுமார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களை வரவேற்காக தமிழகத்திலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை மற்றும் தமிழகத்தினுடைய பிஜேபி தலைவர்கள் அனைவரும் வரவேற்க காத்திருக்கிறார்கள். சங்கர், அரியலூர் மாவட்டத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார், அது தொடர்பான விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. பிரதமர் மோடி அவர்கள் ஹெலிகாப்டரில் இறங்கிய பிறகு இங்கே ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது கோயில். இங்கிருந்து ஜிபி மூலமாக செல்கிறார். வழிநெடுக்க மக்களை சந்திக்கிறார். அதன் பிறகு கோவிலில் இடைப்படுத்தியுள்ள கண்காட்சியை பார்வையிட்டு அதன் பிறகு கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். அதன் பிறகு உள்ளே நடைபெறும் விழாவில் செல்கிறார். சங்கர், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.